சபரிமலையில் மகர மண்டல பூஜைக்காக வருகின்ற கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி முதல், அதாவது நவம்பர் மாதம் 17ஆம் தேதி முதல் சபரிமலை ஐயப்பன் தரிசனத்திற்காக நடை திறக்கப்படுகிறது. இதற்காக கேரள அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வரும் சூழ்நிலையில், சபரிமலை வரும் பக்தர்களால் சுற்றுச்சூழல் மாசுபடக்கூடாது என்பதற்காக பிளாஸ்டிக் போன்ற பொருட்களை சபரிமலைக்கு கொண்டு செல்ல தடை விதித்த நிலையில், தற்பொழுது நீர்நிலைகளை பாதுகாக்கும் வகையில் பம்பா, எரிமேலி பகுதிகளில் வரும் பக்தர்களுக்கு கேரள உயர்நீதிமன்றம் ஷாம்பு பாக்கெட், செயற்கை குங்குமம் பாக்கெட் கொண்டு செல்லவோ அல்லது விற்பனை செய்யவோ கூடாது என தடை விதித்துள்ளது. ஷாம்பு மற்றும் செயற்கை குங்குமத்தால் நீர்நிலைகள் மாசுபடுவதாகவும், நீர்வாழ் உயிரினங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் என்ற காரணத்தால் இந்த ஆண்டு முதல் இப்பொருட்களுக்கு சபரிமலையில் தடை விதித்து ஆணை பிறப்பித்துள்ளது கேரள உயர்நீதிமன்றம். இது போன்ற ஆன்மீக செய்திகளுக்கு பத்மம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.